கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த 10 பேருமே கன்னிகைகள். இவர்களுடைய கன்னியை தன்மையிலே மாற்றமில்லை. 10 பேருமே கன்னி பெண்கள். இந்த 10 பேருடைய நோக்கத்திலே மாற்றம் உண்டா? அதிலும் மாற்றமில்லை. இவர்களது ஒரே நோக்கம் மணவாளனோடு கல்யாண வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டும். 10 பேர் கையிலும் விளக்கு இருந்தது. புத்தியுள்ளவர்கள் கைகளில் விளக்கோடு தங்கள் வழிப்பயணத்திற்கு எவ்வளவு எண்ணெய் தேவை என்பதை அறிந்து அந்த எண்ணெயை அவர்கள் ஆயத்தமாய் வைத்திருந்தார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் விளக்கு வைத்திருந்தார்கள். வழிப்பயணத்திற்கு எவ்வளவு எண்ணெய் தேவை என்பதை அறிந்தும் அதை ஆயத்தப்படுத்தாமல் இருந்தார்கள். மணவாளன் வர தாமதித்த போது 10 பேரும் நித்திரையாயிருந்தார்கள். திடீரென்று மணவாளன் வருகிற சத்தம் கேட்டது. 10 பேரும் தங்கள் விளக்கை ஆயத்தம் பண்ணினார்கள். புத்தி உள்ளவர்களின் விளக்கு எரிந்து பிரகாசித்தது. புத்தி இல்லாதவர்களின் விளக்கு எரிந்து அணையத் தொடங்கியது. உடனே புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களிடம், எங்கள் விளக்கு அணைகிறது, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் இரவல் கொடுங்கள் என்று கேட்டார்கள். உடனே புத்தி உள்ளவர்கள் ஞானமாய், எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். மணவாளன் வந்தார். புத்தியுள்ள 5 கன்னிகைகள் மணவாளனோடு கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்பதே இங்கு சொல்லப்பட்ட மைய கருத்தாகும். ஆண்டவர் எப்பொழுது நம்மை சந்திக்கப் போகிறார்? ஆண்டவர் எப்பொழுது நியாயம் தீர்க்கப் போகிறார்? எவ்வாறு கணக்கு கேட்கப் போகிறார்? எந்த சமயம், எந்த நேரம் என்பது நமக்கு தெரியாது. ஆகவே எப்பொழுதும் நாம் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்குரிய எல்லா அடையாளங்களும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் வருகைக்குரிய அடையாளங்களை எல்லாம் கண்ணால் கண்டு புரிந்து கொண்ட நாம் அவர் வருகைக்கு என்னென்ன ஆயத்தங்கள் செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதோ அத்தனை ஆயத்தங்களோடும் விழித்திருக்க வேண்டும். இதுதான் வேத போதனை. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எப்பொழுதும் உம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட கிருபை செய்ங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.